ஏனாதவாடி கிராமம் கே சின்னப்பா ஆசிரியர் ஐயா அவர்கள். எங்கள் புனித நாடகமன்றத்தின் உரிமையாளர் அந்த ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் ஏனாதவாடி கிராமம் கே சின்னப்பா ஆசிரியர் ஐயா அவர்கள். எங்கள் ஸ்ரீ புனித நாடகமன்றத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் பழைய பஸ் நிலையம் அருகில் டாக்டர் டி ஆனந்தன் ஐயா அவர்கள். ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் பழைய பஸ் அருகில் டாக்டர் டி ஆனந்தன் ஐயா அவர்கள். அங்கே சென்றால் மட்டும் எங்கள் ஆரணி புனித நாடகம் மட்டுமன்றமல்ல, இன்னும் 60 கம்பெனிகளுக்கு புக்கிங் செய்யக்கூடிய சிறந்த இடம், குறைந்த செலவில் சிறந்த இடம் டாக்டர் டி ஆனந்தன் ஐயா அவர்கள். அங்கே சென்றால் மட்டும் எங்கள் ஆரணி புனித நாடகமன்றத்தை ஒப்பந்தம் செய்யலாம். இவர்களின் குழுவினால் இன்று இரவு இந்த புனிதமான மேடையிலே நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு நம்முடைய வடகரை நம்பியந்தல் நம்முடைய வடகரை நம்பியந்தல் கிராமத்திலே எதற்காக எங்கள் ஆரணி புனித நாடகமன்றத்தை கொண்டு வந்து அமைத்துள்ளார்கள் என்று என்ன தேரா திருநாளா கிடையாது. ஏனென்றால் நம்முடைய நம்பியந்தல் கிராமத்திலே நல்ல முறையோடு வாழ்ந்து மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய காலம் சென்ற ஹரிகிருஷ்ணன், என் பேரும் அவர் பேரும் ஒரே பேர் தான், ஹரிகிருஷ்ணன் நாட்டார், அப்பா ஹரிகிருஷ்ணன் நாட்டார், காலம் சென்ற ஹரிகிருஷ்ணன் நாட்டார் ஐயா அவர்களுக்காக, அதாவது அவருடைய ஆத்மானது சாந்தியடைய வேண்டும். ஓராண்டு முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலி ஒட்டி எங்கள் ஆரணி புனித நாடக மன்றத்தை கொண்டு வந்து இங்கே நாடகம் அமைத்துள்ளார்கள். இந்த நல்லதொரு வேளையிலே இந்த புனிதமான மேடையிலே நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு பாசம் தந்த பரிசு. பாசம் தந்த பரிசு, பாசம் தந்த பரிசு, பாசம் தந்த பரிசு என்ற தலைப்பிலே நாடகம் நடத்த முன்வந்துள்ளோம். இதில் சொல் குற்றம், விளை குற்றம், தாள குற்றம், நிலகுற்றம், எப்படி குற்றம் இருப்பினும் தங்கள் வீட்டில் சிறு பிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அத்தன்மை போல் எங்களை மன்னிக்கும்படி மிக தாழ்வோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். புத்தாள கொடி பறக்குது, குமரி பறக்குது.